சதுரங்க பிரியர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சதுரங்க வரலாற்றிலேயே மிக அதிர்வு அலைகளை ஏற்படுத்திய மிகவும் புகழ் பெற்ற ஒரு வரலாற்று இறுதி ஆட்டத்தை காணப்போகிறோம். 2016 உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதி டைபிரேக் ஆட்டம். உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சன் வெள்ளை நிற காய்களுடனும் ரஷ்யாவின் சவால் வீரன் செர்ஜி கார்யாகின் கருப்பு நிற காய்களுடனும் களம் இறங்குகிறார்கள். உலகக் கோப்பை யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் இந்த கடைசி ஆட்டத்தில் கார்ல்சன் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ராணி தியாக நகர்வை மேற்கொள்ளப் போகிறார். வாருங்கள், இந்த விறுவிறுப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்திற்குள் செல்வோம். ஆட்டத்தின் துவக்க கட்டம். கார்ல்சன் தனது சாம்பியன் பட்டத்தை தக்கவைக்க அதிரடியாக விளையாடத் தொடங்குகிறார். நகர்வு 1. சிப்பாய் E4. வெள்ளை நிற ராஜாவுக்கு முன்னால் இருக்கும் சிப்பாயை 2 கட்டங்கள் முன்னேற்றி மையப்பகுதி மற்றும் மந்திரி ராணி செல்வதற்கான வழிகளை திறக்கிறார். நகர்வு 1. சிப்பாய் E5. கருப்பு நிறத்தில் விளையாடும் கார்யாகின் வெள்ளை சிப்பாய்க்கு நேருக்கு நேர் தனது சிப்பாயை நிறுத்தி மையப்பகுதியில் தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துகிறார். நகர்வு 2. குதிரை F3. வெள்ளை தனது குதிரையை வெளியே கொண்டு வந்து கருப்பின் E5 சிப்பாயை தாக்குவதுடன் தனது ராஜாவின் கோட்டை கட்டுவதற்கு வழிவகை செய்கிறார். நகர்வு 2. குதிரை C6. கருப்பு தனது குதிரையை C6 சதுரத்திற்கு கொண்டு வந்து தனது E5 சிப்பாயை பாதுகாக்கிறது. நகர்வு 3. மந்திரி P5. கார்ல்சன் ராய் லோபஸ் திறப்பை தேர்வு செய்கிறார். இந்த மந்திரியின் நோக்கம் E5 சிப்பாயை பாதுகாக்கும் கருப்பு குதிரையின் மீது அழுத்தம் தருவதே ஆகும். நகர்வு 3. சிப்பாய் E6. கார்யாகின் உடனடியாக வெள்ளை மந்திரியை கேள்வி கேட்கிறார். இதன் மூலம் மந்திரியை பின்வாங்கச் செய்ய அல்லது குதிரையை வெட்டச் செய்ய அழுத்தம் தருகிறார். நகர்வு 4. மந்திரியே E4. கார்ல்சன் தனது மந்திரியை குதிரையுடன் பரிமாற்றம் செய்யாமல் E4 கட்டத்திற்கு பின்வாங்கி குதிரையின் மீதான அழுத்தத்தை தக்கவைத்துக் கொள்கிறார். நகர்வு 4. குதிரையை F6. கருப்பு தனது குதிரையை F6 சதுரத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை நிற E4 சிப்பாயை தாக்குகிறது. நகர்வு 5. கோட்டை கட்டுதல். கார்ல்சன் தனது ராஜாவை பாதுகாப்பாக வலது பக்க கோட்டைக்குள் கொண்டு செல்கிறார். நகர்வு 5. மந்திரி E7. கார்யாகின் தனது மந்திரியை வெளியே கொண்டு வந்து கருப்பு ராஜாவின் திசையை கோட்டை கட்டுவதற்கு தயார் செய்கிறார். நகர்வு 6. சிப்பாய் T3. வெள்ளை தனது E4 சிப்பாயை வலுப்படுத்துவதுடன் தனது C1 மந்திரியின் வழியை திறக்கிறது. நகர்வு 6. சிப்பாய் P5. கார்யாகின் வெள்ளை மந்திரியை மீண்டும் தாக்கி தனது ராணி பக்கத்தில் இடத்தை ஆக்கிரமிக்கிறார். நகர்வு 7. கார்ல்சன் தனது மந்திரியை B3 கட்டத்திற்கு பின்வாங்கி அங்கிருந்து கருப்பு ராஜாவின் திசையை நோக்குகிறார். BB3. நகர்வு 7. கார்யாகின் சிப்பாய் D6 விளையாடி தனது E5 சிப்பாயை பலப்படுத்துகிறார். ஆட்டம் மிகவும் நிதானமாகவும் கட்டுப்பாட்டுடனும் நகர்கிறது. D6. நகர்வு 8. கார்ல்சன் சிப்பாய் E3 விளையாடி தனது மந்திரிக்கு ஒரு கூடுதல் பின்வாங்கும் சதுரத்தை உருவாக்கி தற்காப்பை உறுதிப்படுத்துகிறார். E3. நகர்வு 8. கார்யாகின் தனது ராஜாவை கோட்டை கட்டி காஸ்லிங் தற்காப்பு அரணை முழுமைப்படுத்துகிறார். O. நகர்வு 9. குதிரை C3. வெள்ளை தனது குதிரையை C3 சதுரத்திற்கு கொண்டு வந்து மையப்பகுதியிலும் ராணி பக்கத்திலும் தனது கட்டுப்பாட்டை அதிகரிக்கிறார். நகர்வு 9. கார்யாகின் தனது குதிரையை E5 கட்டத்திற்கு கொண்டு சென்று வெள்ளை நிற பலம் வாய்ந்த B3 மந்திரியை தாக்குகிறார். E5. நகர்வு 10. கார்ல்சன் தனது மந்திரியை E2 கட்டத்திற்கு பாதுகாப்பாக இழுத்துக் கொள்கிறார். இந்த மந்திரி பிற்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். B2. நகர்வு 10. கார்யாகின் தனது மந்திரியை E6 சதுரத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை நிற மந்திரியின் நீண்ட விட்டம் சார்ந்த தாக்குதலை எதிர்கொள்கிறார். B6. ஆட்டம் இப்போது மிடில் கேம் நிலையை அடைகிறது.
இரண்டு மாவீரர்களும் தீவிர உத்திகளுடன் மோதுகிறார்கள். நகர்வு 11. கார்ல்சன் சிப்பாய் D4 விளையாடி மையப்பகுதியில் ஒரு நேரடி மோதலைத் தொடங்கி ஆட்டத்தின் போக்கை மாற்றுகிறார். D4. நகர்வு 11. கார்யாகின் வெள்ளை மந்திரியை வெட்டுகிறார். இதன் மூலம் ஒரு மந்திரி பரிமாற்றம் நிகழ்கிறது. BX2. நகர்வு 12. கார்ல்சன் தனது கோட்டையைக் கொண்டு இருந்த மந்திரியை வெட்டுகிறார். இது ஒரு சுவாரஸ்யமான கோட்டை முன்னேற்றம். RX2. நகர்வு 12. கார்யாகின் தனது கோட்டையை E8 கட்டத்திற்கு கொண்டு வந்து மையப்பகுதிக்கு கூடுதல் தற்காப்பை வழங்குகிறார். RE8. நகர்வு 13. கார்ல்சன் தனது கோட்டையை மீண்டும் A1 சதுரத்திற்கு பின்வாங்கி அடுத்த கட்ட வியூகங்களுக்கு தயாராகிறார். RA1. நகர்வு 13. கார்யாகின் தனது குதிரையை C4 கட்டத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை நிறக் காய்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார். ஏன் C4. நகர்வு 14. கார்ல்சன் தனது கோட்டையை E1 கட்டத்திற்கு மாற்றி மையப்பகுதியில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்துகிறார். RE1. நகர்வு 14. கார்யாகின் சிப்பாய் A6 விளையாடி வெள்ளை நிறக் காய்கள் G5 சதுரத்திற்கு வருவதைத் தடுத்து தனது ராஜாவைக் காக்கிறார். A6. நகர்வு 15. கார்ல்சன் சிப்பாய் B3 விளையாடி கருப்பு நிறக் குதிரையை C4 சதுரத்திலிருந்து விரட்டியடிக்கிறார். B3. நகர்வு 15. கருப்பு குதிரை பாதுகாப்பாக B6 கட்டத்திற்கு பின்வாங்குகிறது. இரு வீரர்களும் மிகவும் கவனத்துடன் விளையாடி வருகிறார்கள். ஏன் B6. நகர்வு 16. கார்ல்சன் தனது மந்திரியை P2 சதுரத்திற்கு கொண்டு வந்து ஒரு பலமான ஆக்கிரமிக்கிறார். BP2. நகர்வு 16. கார்யாகின் தனது மந்திரியை E8 சதுரத்திற்கு பின்வாங்கி தனது ராஜாவின் தற்காப்பை மேலும் பலப்படுத்துகிறார். B8. நகர்வு 17. கார்ல்சன் தனது ராணியை D3 கட்டத்திற்கு கொண்டு வந்து ஆட்டத்தின் போக்கை கட்டுப்படுத்த தொடங்குகிறார். QD3. நகர்வு 17. கார்யாகின் தனது குதிரையை D7 சதுரத்திற்கு கொண்டு வந்து காய்களின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துகிறார். ஏன் BD7. நகர்வு 18. கார்ல்சன் தனது மற்றொரு கோட்டையையும் D1 கட்டத்திற்கு கொண்டு வந்து மையப்பகுதியில் ஒரு மாபெரும் தாக்குதலுக்கான அரணை அமைக்கிறார். RAD1. நகர்வு 18. கார்யாகின் சிப்பாய் C6 விளையாடி மையத்தில் வெள்ளை சிப்பாய்களின் முன்னேற்றத்தை தடுக்கிறார். C6. நகர்வு 19. கார்ல்சன் தனது குதிரையை E2 சதுரத்திற்கு பின்வாங்கி அதை ராஜாவின் பக்கத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடுகிறார். ஏன் E2. நகர்வு 19. கார்யாகின் தனது ராணியை C7 கட்டத்திற்கு கொண்டு வந்து தாக்குதல் மற்றும் தற்காப்பு இரண்டையும் பலப்படுத்துகிறார். QC7. நகர்வு 20. கார்ல்சன் குதிரையை G3 சதுரத்திற்கு நகர்த்தி ராஜாவின் பக்கத்தில் ஆக்கிரமிப்பை அதிகரிக்கிறார். ஏன் G3. நகர்வு 20. கார்யாகின் சிப்பாய் G6 விளையாடி வெள்ளை நிறக் குதிரை E5 கட்டத்திற்குள் நுழைவதை தடுக்கிறார். G6. நகர்வு 21. கார்ல்சன் சிப்பாய் C4 விளையாடி ராணி பக்கத்தில் கருப்பின் தற்காப்பு கோட்டையை உடைக்கத் தொடங்குகிறார். C4. நகர்வு 21. கார்யாகின் சற்றும் தயங்காமல் சிப்பாயை வெட்டி C4 சதுரத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறார். BX4. நகர்வு 22. கார்ல்சன் தனது ராணியைக் கொண்டு C4 சிப்பாயை வெட்டி கருப்பு ராஜாவின் பக்கத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறார். QX4. நகர்வு 22. கார்யாகின் தனது ராணியை B7 சதுரத்திற்கு நகர்த்தி வெள்ளை ராணியின் தாக்குதல்களுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுக்கிறார். QB7. நகர்வு 23. கார்ல்சன் தனது சாம்பியன் வியூகத்தின் மூலம் E5 சதுரத்திலிருந்த சிப்பாயை வெட்டுகிறார். DX5. நகர்வு 23. கார்யாகின் தனது சிப்பாயை D5 கட்டத்திற்கு தள்ளி வெள்ளை ராணிக்கு நேரடியாக ஒரு பெரும் அச்சுறுத்தலை உருவாக்குகிறார். D5. நகர்வு 24.
கார்ல்சன் ராணியை மீண்டும் C2 கட்டத்திற்கு பாதுகாப்பாக நகர்த்தி தனது அடுத்த கட்ட தாக்குதலுக்கு வழிவகுக்கிறார். QC2 நகர்வு 24. கார்யாகின் தனது கோட்டையை B8 கட்டத்திற்கு கொண்டு வந்து இல் தனது ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறார். RAB8 நகர்வு 25. கார்ல்சன் சிப்பாய் B4 விளையாடி ராணி பக்கத்தில் தனது சிப்பாய் கட்டமைப்பை மேலும் பலப்படுத்துகிறார். B4 நகர்வு 25. கார்யாகின் சிப்பாய் A5 விளையாடி வெள்ளை நிற சிப்பாய் கட்டமைப்பை குலைக்க முனைகிறார். A5 நகர்வு 26. கார்ல்சன் தனது மந்திரியை C3 சதுரத்திற்கு கொண்டு வந்து தனது சிப்பாய்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறார். BC3 நகர்வு 26. கார்யாகின் சிப்பாயை வெட்டி ராணி பக்கத்தில் உள்ள முக்கிய வழிகளை திறக்கிறார். AXB4 நகர்வு 27. கார்ல்சன் மீண்டும் சிப்பாயை வெட்டி ஆட்டத்தின் நிலையை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறார். AXB4 நகர்வு 27. கார்யாகின் தனது பான் ஐ D4 சதுரத்திற்கு முன்னேற்றி வெள்ளை மந்திரியை தாக்குகிறார். D4 நகர்வு 28. கார்ல்சன் மந்திரியை D2 சதுரத்திற்கு பாதுகாப்பாக பின்வாங்கி தற்காப்பை தொடர்கிறார். BD2 நகர்வு 28. மிகவும் அதிரடியான நகர்வு. கார்யாகின் தனது கோட்டையைக் கொண்டு A5 சதுரத்திலிருந்த சிப்பாயை வெட்டுகிறார். RX5 நகர்வு 29. கார்ல்சன் உடனடியாக தனது குதிரையைக் கொண்டு A5 கோட்டையை வெட்டி எதிர்த்தாக்குதலை தொடங்குகிறார். NX5 நகர்வு 29. கார்யாகின் சிப்பாய் C5 விளையாடி வெள்ளை குதிரையை அங்கிருந்து விரட்ட முயற்சிக்கிறார். C5 நகர்வு 30. கார்ல்சன் தனது சிப்பாயைக் கொண்டு C5 கட்டத்திலிருந்த சிப்பாயை வெட்டுகிறார். BX5 நகர்வு 30. கார்யாகின் தனது குதிரையைக் கொண்டு இல் இருந்த சிப்பாயை வெட்டி ஆட்டத்தை சிக்கலாக்குகிறார். NX5 ஆட்டத்தின் இறுதிப் பகுதி. ஒவ்வொரு சிறு நகர்வும் உலக சாம்பியன் பட்டத்தை தீர்மானிக்கும். நகர்வு 31. கார்ல்சன் ராணியை C4 சதுரத்திற்கு கொண்டு வந்து ஆட்டத்தின் போக்கை கட்டுப்படுத்த தொடங்குகிறார். QC4 நகர்வு 31. கார்யாகின் தனது சிப்பாயை D3 கட்டத்திற்கு தள்ளி வெள்ளை ராணிக்கு நேரடி அச்சுறுத்தல் விடுக்கிறார். D3 நகர்வு 32. கார்ல்சன் உடனடியாக தனது குதிரையைக் கொண்டு D3 சிப்பாயை வெட்டுகிறார். NXT3 நகர்வு 32. கார்யாகின் தனது குதிரையைக் கொண்டு இல் இருந்த கார்ல்சனின் குதிரையை வெட்டுகிறார். NXT3 நகர்வு 33. கார்ல்சன் ராணியைக் கொண்டு D3 குதிரையை வெட்டி மையப்பகுதியை தனது முழு ஆதிக்கத்திற்குள் கொண்டு வருகிறார். QXT3 நகர்வு 33. கார்யாகின் தனது கோட்டையை D8 கட்டத்திற்கு நகர்த்தி வெள்ளை ராணிக்கு நேரடி நெருக்கடி கொடுக்கிறார். RD8 நகர்வு 34. கார்ல்சன் ராணியை F3 சதுரத்திற்கு பின்வாங்கி அங்கிருந்து தாக்குதலுக்கு தயாராகிறார். QF3 நகர்வு 34. கார்யாகின் தனது குதிரையை D7 சதுரத்திற்கு கொண்டு வந்து தற்காப்பை பலப்படுத்துகிறார். ND7 நகர்வு 35. கார்ல்சன் தனது மந்திரியை C3 கட்டத்திற்கு கொண்டு வந்து முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். BC3 நகர்வு 35. கார்யாகின் ராணியை B6 சதுரத்திற்கு நகர்த்தி வெள்ளை மந்திரியின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கிறார். QB6 நகர்வு 36. கார்ல்சன் சிப்பாய் H4 விளையாடி ராஜாவின் பக்கத்தில் ஒரு புதிய தாக்குதலை தொடங்குகிறார். H4 நகர்வு 36. கார்யாகின் தனது குதிரையை E5 சதுரத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை ராணிக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறார். E5 நகர்வு 37. கார்ல்சன் ராணியை F4 சதுரத்திற்கு நகர்த்தி தாக்குதல் முனையை மாற்றுகிறார். QF4 நகர்வு 37. கார்யாகின் குதிரையை D3 சதுரத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை கோட்டைக்கு நெருக்கடி கொடுக்கிறார். ND3 நகர்வு 38.
கார்ல்சன் தனது கோட்டையைக் கொண்டு டி3 குதிரையை வெட்டி அச்சுறுத்தலை முறியடிக்கிறார். RxD3 நகர்வு 38. கார்யாகின் தனது கோட்டையைக் கொண்டு டி3 சதுரத்திலிருந்த கார்ல்சனின் கோட்டையை வெட்டுகிறார். RxD3 நகர்வு 39. கார்ல்சன் மந்திரியை A1 சதுரத்திற்கு பின்வாங்கி நீண்ட ஆதிக்கத்தை தக்க வைக்கிறார். BA1 நகர்வு 39. கார்யாகின் ராணியை A5 கட்டத்திற்கு கொண்டு சென்று வெள்ளை கோட்டைக்கு அச்சுறுத்தல் விடுக்கிறார். Q5 நகர்வு 40. கார்ல்சன் தனது கோட்டையை F1 கட்டத்திற்கு பாதுகாப்பாக நகர்த்தி அச்சுறுத்தலை தவிர்க்கிறார். R1 நகர்வு 40. கார்யாகின் மந்திரியை G7 சதுரத்திற்கு கொண்டு வந்து வெள்ளை மந்திரியின் தாக்குதலுக்கு தயாராகிறார். BG7 நகர்வு 41. கார்ல்சன் மந்திரியை வெட்டுகிறார். ஆட்டத்தின் பல முக்கியமான காய்கள் இப்போது வெளியேறியுள்ளன. BxG7 நகர்வு 41. கார்யாகின் தனது ராஜாவைக் கொண்டு மந்திரியை வெட்டி ஆட்டத்தை தொடர்கிறார். KxG7 நகர்வு 42. கார்ல்சன் சிப்பாய் ஏற்றேந்து விளையாடி கருப்பு ராஜாவின் பாதுகாப்பு அரணை உடைக்க முயல்கிறார். ஏற்றேந்து நகர்வு 42. கார்யாகின் ராணியை A5 சதுரத்திற்கு கொண்டு வந்து ராணி பரிமாற்றத்திற்கு சவால் விடுகிறார். Q5 நகர்வு 43. கார்ல்சன் ராணி பரிமாற்றத்தை தவிர்த்து ராணியை G4 கட்டத்திற்கு நகர்த்தி அழுத்தத்தை தக்க வைக்கிறார். QG4 நகர்வு 43. கார்யாகின் ராணியை F6 சதுரத்திற்கு கொண்டு வந்து தற்காப்பு பணிகளை மேற்கொள்கிறார். Q6 நகர்வு 44. கார்ல்சன் சிப்பாயை வெட்டி கருப்பு ராஜாவின் பக்கத்தில் பெரும் விரிசலை ஏற்படுத்துகிறார். A6G6 நகர்வு 44. கார்யாகின் தனது சிப்பாயைக் கொண்டு வெட்டுகிறார். இதன் மூலம் ஃபைல் ஓரளவிற்கு திறக்கிறது. FxG6 நகர்வு 45. அபாரமான நகர்வு. கார்ல்சன் தனது குதிரையை ஏற்றேந்து சதுரத்திற்கு கொண்டு வந்து ராஜாவிற்கு செக் வைக்கிறார். ஏனேற்றேந்து நகர்வு 45. கார்யாகின் ராஜாவை F7 சதுரத்திற்கு நகர்த்தி ஆபத்திலிருந்து தப்பிக்க முயல்கிறார். K7 நகர்வு 46. கார்ல்சன் குதிரையைக் கொண்டு கருப்பு ராணியை வெட்டி ஒரு மாபெரும் வெற்றியைப் பெறுகிறார். ரால் ஃபோக் ஏனேக்ஸ்6 நகர்வு 46. கார்யாகின் வேறு வழியின்றி ராஜாவைக் கொண்டு குதிரையை வெட்டுகிறார். கார்ல்சன் இப்போது ஒரு மாபெரும் சாதகமான நிலையில் உள்ளார். Kx6 நகர்வு 47. கார்ல்சன் சிப்பாய் ஏந்து விளையாடி கருப்பு ராஜாவிற்கு மீண்டும் ஒரு செக் வைக்கிறார். ஏந்து நகர்வு 47. கார்யாகின் தனது ராஜாவைக் கொண்டு ஏந்து சிப்பாயை வெட்டி தப்பிக்கப் போராடுகிறார். Kx நகர்வு 48. கார்ல்சன் தனது கோட்டையை A1 கட்டத்திற்கு கொண்டு வந்து தாக்குதலை தீவிரப்படுத்துகிறார். R1 நகர்வு 48. கார்யாகின் தனது கோட்டையை D6 கட்டத்திற்கு கொண்டு சென்று ராஜாவிற்கு ஒரு தற்காப்பு அரணை அமைக்கிறார். RD6 நகர்வு 49. கார்ல்சன் ராணியை F4 சதுரத்திற்கு கொண்டு வந்து கருப்பு ராஜாவிற்கு மீண்டும் ஒரு செக் வைக்கிறார். QF4 நகர்வு 49. கருப்பு ராஜா E6 சதுரத்திற்கு பின்வாங்குகிறது. K6 நகர்வு 50. கார்ல்சன் ராணியை C4 கட்டத்திற்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு செக் வைத்து கருப்பு ராஜாவை அலைக்கழிக்கிறார். QC4 நகர்வு 50. கருப்பு ராஜா F6 சதுரத்திற்கு பின்வாங்குகிறது. கார்ல்சன் ஆட்டத்தை தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளார். Kf6 நகர்வு 51. கார்ல்சன் கோட்டையை A7 கட்டத்திற்கு கொண்டு வந்து கருப்பு ராஜாவின் தற்காப்பை முற்றிலும் முடக்குகிறார். R7 நகர்வு 51. கார்யாகின் தனது கோட்டையை D8 கட்டத்திற்கு நகர்த்தி எஞ்சிய தற்காப்பிற்கு முயல்கிறார். RD8 நகர்வு 52. கார்ல்சன் ராணியை F7 கட்டத்திற்கு கொண்டு வந்து
ஒரு மிக கடுமையான செக் வைக்கிறார். கார்யாகின் ராஜாவே ஜியேந்து சதுரத்திற்கு நகர்த்துகிறார். Q7 நகர்வு 52. கருப்பு ராஜா ஜியேந்து கட்டத்திற்கு நகர்கிறது. ஆட்டம் இப்போது அதன் வரலாற்று சிறப்புமிக்க முடிவை நெருங்குகிறது. K5 நகர்வு 53. கண்ணை கவரும் இறுதி தருணம். கார்ல்சன் உலக சதுரங்க வரலாற்றிலேயே மிக அரிய, கற்பனை கெட்டாத ஒரு மந்திர நகர்வாக தனது ராணியை எபைந்து கட்டத்தில் தியாகம் செய்கிறார். Q5. இந்த ராணி தியாகம் கார்யாகினை முற்றிலும் நிலைகுலையச் செய்கிறது. Q5. கார்ல்சனின் இந்த அபாரமான ராணி தியாகத்திற்குப் பிறகு கார்யாகின் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு உடனடியாக ராஜினாமா செய்தார். 10. ஏனெனில் கருப்பு சிப்பாய் ராணியை வெட்டினால் Gx5 கார்ல்சன் கோட்டையைக் கொண்டு செக்மேட் செய்வார். Rg7. ஒருவேளை கருப்பு ராஜா ராணியை தவிர்த்து நகர்ந்தால் Ks6 கார்ல்சன் கோட்டையைக் கொண்டு செக்மேட் செய்வார். Rs7. இந்த இணையற்ற மந்திர நகர்வின் மூலம் மேக்னஸ் கார்ல்சன் தனது உலக சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டு கம்பீரமாக மகுடம் சூடுகிறார். நன்றி, வணக்கம்.